இந்த வீட்டுல 2 பேர் செத்து போகிறாங்க. இங்க 2 பேய்க்குதுண்ணா. சரி அதெல்லாம் நீ சொல்லிட்டால போப்பா. வீட்டுல சரியா இல்ல. அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி பேய் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அப்படி போய் ஜோசியம் பார்க்கலாமா? அதெல்லாம் இதோ தானே ஜோசியம் காடு இருக்குது. சாமியார் சொல்லிட்டேன். சாமியார் நாங்கள் வீட்டுக்கு குடியிருப்போம். அந்த பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மந்திர கல் நான் இது மந்திரம் போட்டு தரேன். அங்கே போய் வச்சு பாருங்கள். சுற்றிச்சுன்னா அங்கே பேய் இல்லைன்னு அர்த்தம். சாமியார் நீங்கள் சொன்ன அந்த வீட்டில் பேய் இருக்கு. பால் சுத்துது. இதோ அவங்க அம்மா சுத்தமா இருக்குது. நான் நாளைக்கு வரேன் பார்க்குறேன். சாமியார் இப்போ வாங்க. இப்போ எனக்கு ரைட்டு தங்கத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் வந்து இப்போ பாருங்க வாங்க சாமியார். ஊதியெல்லாம் தேவையானதுக்கிறேன். சாமி ஏதோ வந்துக்குது. ஆனால் இதெல்லாம் ஆடுது. எல்லாம் பார்த்தீங்கள வழுக்கெல்லாம் அமுதிச்சு. ஏதோ அங்கே பெரிய பேய் தான் வந்துக்குது. வாங்க நெப்பியாக வரேன். ஆமாம் சாமி, இந்த வீடு தான் சாமி. தானே வெளியே போயிடு. போமாட்டேன். இதுக்கு மேல் கதை. இந்த பேயை அவர் தண்ணியால் தெளிச்சு பேயை புடிக்கட்டடிப்பாங்க. அப்போ இந்த குட்டிச்சாத்தான் இருக்கும். மைய கண்டுபிடித்து அதை அமுக்கினார். இந்த பெரிய பேய் அடங்காமல் ஒரு புதை உள்ள இறங்கினால் ஒரு மறுநுருவத்தை உருவமாக பார்ப்பான். இது சின்ன உருவத்தை பிடித்து ஆட்டம் ஆடுவான் மந்திரவாதி. 2 பேய் இது. ரத்த கட்டறி ஒன்று குடிச்சாதான். ஒன்று குடிச்சிட்டாங்க, ஒரு குடிச்சாதாங்க. இன்னும் போன இது கரைக்கணும் போயிட்டு கடையில். இன்னும் பெரிய பேய் ஒன்று இது. அவன் ஒன்றும் பிடிக்காம இல்லை. எல்லாம் மந்திரம் போட்டாலும் பிடிக்காம இல்லை. நீ இருக்குதாங்க ரிஸ்க்கு டேஞ்சரு. உங்கள் இஷ்டம். ஒரு வழி தான் இருக்குது. அதெல்லாம் 2 பலி காலி கேட்குது. இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பிட்டுங்க. இங்கேருந்து போயிடுறேன். கொடுத்த காசு வாங்கி போயிடுறேன். நாங்கள் சரி, ஒரு பேயை பிடிச்சா அதுக்கு கழிச்சிட்டு வரேன். இல்லை கொடுங்க, நாங்களே போய் கழிச்சிட்டு வரோம். நீங்களாம் கறி தர, நாங்கள் தான் கறி. வீட்டை விட்டு காலியாக போகிறோமா? நீங்கள் காசு கொடுத்துருங்க. சரி.